இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் எண் 185. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், புறம் சொல்லுவான் ஒருவன் அரணை நன்னென்று சொல்வானானால் அது தன் மனத்தானாய் சொல்லுகின்றவன் அல்லன் என்பது அவன் புறம் சொல்லுவதற்கு காரணமான புண்மையானே அறியப்படும் என்கிறார். நெஞ்சில் அறத்தை போற்றி நினையாமல் பயனில்லை. நெஞ்சில் அறத்தை போற்றி புகழாமல் வாயால் அறத்தை புகழ்வதில் பயனில்லை. நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். வாயால் புகழ்ந்து நம் உள்ளத்திலிருந்து அறத்தை வாயால் புகழ்வதோடு நில்லாமல் உள்ளத்திலும் போற்றி வாழ்பவன் புறங்கூற மாட்டான். பிறரை பின்னால் இகழ்ந்துரைக்க மாட்டான். ஒருவன் புறங்கூறுவதிலிருந்தே அவனுடைய நெஞ்சில் அறத்திற்கு இடமில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவன் அறத்தை எண்ணி போற்றுகின்ற நெஞ்சம் இல்லாதவன் என்பது அவன் பிறரை காணாத போது பழித்து பேசும் சிறுமையால் வெளிப்பட்டுவிடும், தெரிந்துவிடும். அவன் அறம் சார்ந்தவன் அல்லன் என்பதை தெரிந்துவிடும். அறம் சார்ந்தவன், அறம் புறங்கூறுபவன் நிச்சயமாக அறத்தை சும்மா வெறுமனே புகழ்ந்து பேசுவானே ஒழிய உண்மையிலே அவனுக்கு புறங்கூறாமை என்ற எண்ணம்தான் இருக்கும். அறத்தை விரும்ப மாட்டான். அதனைத்தான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதாவது சும்மா அறத்தை வாயாலே புகழ்ந்து பேசி உள்ளத்திலிருந்து அறம் என்ற எண்ணமே வராமல் இருப்பவன் அவன் புறங்கூறக்கூடிய மனப்பான்மை புண்மையால் தெரியப்படும். அவன் உண்மையிலேயே அறத்தை விரும்ப மாட்டான். மனச்சாட்சிக்கு விரோதமின்றி அவன் சும்மா மனச்சாட்சிக்கு விரோதமின்றி அவன் பொய்யால் நான் அறம் சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிடுவான். அது உண்மை கிடையாது. அவன் பிறரை தாம் இல்லாத போது பிறரை கண்டு பழித்து பேசுவானானால் அதிலிருந்தே நாம் அவனை தெரிந்து கொள்ளலாம். அவன் அவன் அறம் சார்ந்தவன் அல்லன் என்பதை. தெய்வப்புலவர் அந்த ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு விதமாக படைத்துள்ளார். பாருங்க, இதில் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து வந்தால் நிச்சயமாக தெரியும். வாழ்க்கையில் அறம் சார்ந்தவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அறம் சாராதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அது மாதிரி புறங்கூறுபவன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற முடியாது. அவர் தான் சொல்கிறார் தெய்வப்புலவர். ஏற்கனவே உள்ள சொல்லல அறத்தை மட்டும் பேசிவிட்டு அறத்தை அவன் செய்யாமல் பாவம் செய்தால் கூட அவன் புறங்கூறாமல் இருந்தால் அது நல்லது, அதை விட நல்லதுன்னு சொல்கிறார். அப்போ அறத்தை அவன் பேனாட்டு கூட பரவாயில்ல. ஆனாலும் முதல் குறளில் சொல்கிறேன், அவர் என்ன சொல்லணும்னா, அறம் அவன் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் அந்த பாவத்தை செஞ்சால், அறம் செய்யாத பாவத் தொழிலை செய்தால் கூட புறங்கூறாமல் இருந்தால் அவன் நல்லவன் சொல்கிறார். அப்போ அறத்திற்கும் மேலே புறங்கூறுபவனை நல்லவன் என்று புறங்கூறுபவனை நல்லவன் அல்ல என்று சொல்கிறார். புறங்கூறாமல் இருத்தலே நல்லது என்று சொல்கிறார்.
அப்போ என்ன அளவுக்கு அற்புதமாக அவர் சொல்லுகிறார் பாருங்க. அறிவுரை இதுக்கு மேலே யாருங்க அறிவுரை சொல்ல முடியும்? எந்த ஆசிரியரும் இந்தளவுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. எந்த பெற்றோரும் இந்த அளவுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் உலகைச் செதுக்கும் திருக்குறள், அவர் எழுதிய திருக்குறள் உலகை செதுக்கி கொண்டிருக்கிறதுங்க. இன்று வரை உலகை செதுக்கி கொண்டிருக்கிறது அவர் எழுதிய திருக்குறள். முதலில் 1964 இருந்தே மொழிபெயர்க்கப்பட்டது. முதலில் 1956 மலையாள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதற்கு பின் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி 58 மொழிகளில் 29 மொழிகள் உள்நாட்டு மொழிகள், 29 மொழிகள் அயல்நாட்டு மொழிகள். அப்போ மொத்தம் 58 மொழிகளில் இதுவரை திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் 133 அதிகாரத்தை கொண்டாலும் 133 நபர்களுக்கு மேல் அதற்கு உரை எழுதியுள்ளார்கள். அதற்கு உரை எழுதுவது சிலர் அதற்கு உரை எழுதுவது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் நல்ல ஒரு கவிதை ஆற்றல் உள்ளவர், அதில் மறக்க முடியாது. ஆனால் அவர் செய்த தவறுகளையும் வனவாசத்திலே சொல்லி இருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலையால் எனக்கு அந்த தவறு செய்ய நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று. ஆனால் இப்போது கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கார்ல, இன்னைக்கு சிறந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பாடல்களை ஏற்றிக்கொண்டு இருப்பது கவிப்பேரரசு, மரியாதைக்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர் என்னன்னா, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் திருக்குறளை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டும் அல்லாமல் திருக்குறள் புத்தகத்தை அவர் நெஞ்சிலே வைத்து புதைக்க வேண்டும் என்று உயிரே எழுதிவிட்டார். அது மட்டுமல்லாமல் கவிப்பேரரசு வைரமுத்து அதாவது தன்னுடைய திருக்குறளை இப்போது இப்போ தற்சமயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் 4 மாதம் 5 மாதங்கள் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் திருக்குறளை முப்பாலுக்கும் உரை எழுதியுள்ளார். கலைஞர் உரை எழுதியுள்ளார். அது அற்புதமான உரை, ரொம்ப சின்ன ஆளுன்னு. இப்போ இவர் ஒரு சின்ன சிறுவர்கள் கூட அதனை படித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் எழுதியிருக்கிறார். இப்போ கவிப்பேரரசு கடைசியாக உரை எழுதியவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். கிட்டத்தட்ட கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் திருக்குறள் மேல் உயிரையே வைத்துள்ளாருங்க. அந்தளவுக்கு மக்கள் இருக்கும்போது, அந்தளவுக்கு பெரிய பெரிய கவிஞர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்படி பல பேர்கள், நம்ம நியூ காலேஜ் ஹவுஸினுடைய மணிமொழியனார் மரியாதைக்குரிய ஐயா மணிமொழியனார் அவர்கள், அவருடைய வழித்தோன்றல் கார்த்திகை மணிமொழியனார் அவர்கள், இப்படி எல்லாருமே திருக்குறளை மதிக்கின்றனர், புகழ்கின்றனர், அதன்படி வாழ்கவும் செய்கின்றனர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட, நேற்று நினைக்கிறேன், அவர் இலவச சைக்கிள் வழங்கியிருக்கிறார். அது மாதிரி ஈதல் இசைப்பட வேண்டும், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற ஒரு குறளுக்கு தக்கவாறு அவரும் வாழ்ந்து வந்தார். கார்த்திகேயன் மணிமொழியன் ஐயா அவர்களுடைய அப்பாவும் வாழ்ந்து வந்தார், மணிமொழியனார் ஐயா அவர்களும். இவரும் மகனும் அதாவது அவருடைய வாரிசுத்தார்களாகிய மகன், அம்மா, மருமகள் எல்லாரும் இப்போது அதை பின்பற்றி வருகிறார்கள். இன்றைக்கு தான் வந்தது, நான் பார்த்தேன். நேற்று சாயந்தரம் இரவு பார்த்தேன். அது மடிக்கணினி இலவச சைக்கிள் வழங்கும் விழா என்று பார்த்தேன். அதனால் அவரை நிச்சயமாக தெய்வப்புலவர் எழுதிய திருக்குறளை
பலரும் போற்றி வாழ்கிறார்கள். அதனால் அவர் வழியில் நாம் நடப்போம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் நாம் நம்மளை நெறிக்கொண்டு வாழ்வோம். அப்படி நெறிக்கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை வசந்தமாகும். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். உங்கள் அலைபேசியை எடுத்து வைத்து விடுங்கள், ஒதுக்கி விடுங்கள். அதனுடைய நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்கள், கெட்டதை விட்டு விடுங்கள். அதனால் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிவிட்டு காலையில் எழுந்தவுடன் ஒரு திருக்குறளை படித்தால் ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு குறளை படியுங்கள். மறுநாள் அந்த அதிகாரத்தினுடைய 2வது குறளை படிங்கள். இப்படி தினந்தோறும் நீங்கள் படித்து வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே ஆவீர்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். அதனால் கண்டிப்பாக திருக்குறளை படியுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.